ரட்சிப்பு என்னன்னு தெரிஞ்சுங்க. அப்போ அடிமைத்தனம்னா திரும்ப திரும்ப ஒரு காரியத்தில் இருக்கிறீங்க. நான் அடிமைத்தனம் இல்லைன்னு சொல்கிற ஒரு காரியத்தில் அப்புறம் அடிமைத்தனத்துக்கு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறீங்க. இன்னொன்று வேறு எதுவும் வேண்டாம், அந்த அடிமைத்தனமே போதுன்னு சொல்கிறேன். இந்த 3 இருந்தால் அது ஒரு போதைக்குரியது. அந்த 3 அந்த போதைக்குரிய 3 குவாலிட்டிஸ் இருந்ததுன்னா அது பிறகு அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனம் இருந்தால் நிச்சயமாக உங்களால் வெளியே வர முடியாது. இன்னொருத்தர் கைப்பற்றும். ஆனால் அந்த யானை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த சங்கிலியை அவுத்துட்டதுக்கப்புறம் அந்த யானை ஃப்ரீயாக நடந்தது. சங்கிலியை அது நினச்சி அந்த சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு போக முடியும், ஆனால் போகலை. நம்ம சின்ன வயசில் பார்த்தோமே, அதிலே கட்டி போடுறதா இனி சங்கிலியாக உடச்சு போக முடியாது அப்படின்னு தான். அதில் மறந்துட்டோம், பலப்பட்டுட்டோம், ஈஸியாக போகல தெரியாமே இருந்திருக்காங்க சில பேர். அப்படியே அந்த சங்கிலியை அவுத்து தான். அப்போ இந்த இடத்துல யார் தேவைப்படுது, யானை பாகன ஒருத்தர் தேவைப்பட்டதுனால தான் அந்த யானை விடுதலை ஆயிடுச்சு நமக்கு தெரிஞ்சுது. எப்படியோ நமக்கு ரட்சிப்பு, நம்ம ரட்சிப்பில் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவே நமக்கு சேவை வேணும். ஏசு